الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. நாம் இப்பொழுது ஜியாரத் செய்யக்கூடிய பாரகாஹ் அக்தஸ் மலிக்கு ஷுஅராய் பஹ்ருல் இர்ஃபான் साहिब अहले हक हुजूर ख्वाजा अबुल हसन अमीर खुसरो निज़ामी चिश्ती रज़ियल्लाहु तआला अन्हु व अफ़ाज़ अलैना अल बरकात मिन्हु दहर दाहिरीन आमीन. நாயகம் அவர்களுடைய பாரகாஹ் அக்தஸ் ஆகும். சுல்தானுல் மஷாயிഖீன் ख्वाजा रासितीन महबूब इलाही हुजूर ख्वाजा निज़ामुल हक़ वद्दीन अल हुसैनी चिश्ती बदायूनी सुम्मा दहलवी रज़ियल्लाहु तआला अन्हु நாயகம் அவர்களின் மேன்மை தங்கிய முரீதும் खास खलीफाவும் ஆவார்கள். ख्वाजा अबुल हसन अमीर खुसरो निज़ामी चिश्ती रज़ियल्लाहु तआला अन्हु நாயகம் அவர்கள் ख्वाजा अमीर खुसरो निज़ामी चिश्ती रज़ियल्लाहु तआला उடைய மராத்திபாத் ஆலா ஷானை பற்றி ஹுசூர் ख्वाजा நிஸாமுதீன் கிப்லா அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்யும் பொழுது ஹுசூர் மஹபூப இலாஹி ख्वाजा நிஸாமுதீன் கிப்லா அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யௌமல் கியாமத்தில் என்னிடத்தில் நிஸாமுதீன் நான் உனக்கு துனியாவுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தௌஃபீக்கையும் செய்திருந்தேன், எனக்காக நீ என்ன காணிக்கை கொண்டு வந்தாய் என்று யௌம கியாமத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்னிடத்தில் கேட்பானேயானால் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் கூறுவேன், மாலிகுல் முல்காகிய ரப்புல் இஸ்ஸத்தாகிய நாயனே யா அல்லாஹ், நான் உனக்காக ஒரு மனமிக்க அற்புதமான ஒரு காணிக்கையை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று கூறி அமீர் ஹுஸ்ருவை அல்லாஹ் தபாரக் வ தஆலா இடத்தில் எனது காணிக்கையாக ஒப்படைப்பேன், எனது காணிக்கையாக வழங்குவேன் என்பதாக மஹபூப இலாஹி ख्वाजा நிஸாமுதீன் அவுலியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய தஹியத் காணிக்கை பக்ஷிஷ் என்பதாக ख्वाजा அபுல் ஹசன் அமீர் खुसरो ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலாவிற்கு மஹபூப இலாஹியால் செய்யக்கூடிய காணிக்கை அமீர் खुसरो என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ख्वाजा அபுல் ஹசன் அமீர் खुसरो ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய விலாயத்துடைய மகாமும் அவர்களுடைய இஷ்குடைய மர்த்தபாவும் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ख्वाजा அபுல் ஹசன் அமீர் खुसरो ரலியல்லாஹு தஆலா அன்ஹு டர்க்கியில் பிறந்தவர்கள். டர்க்கியில் பிறந்து ஹிந்துஸ்தானிற்கு விஜயம் செய்தவர்கள். அவர்களது அருமை தந்தை உலக செல்வத்தில் மாஷா அல்லாஹ் அவர்கள் செய்யாத வியாபாரமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹலாலான எல்லா வகையான வியாபாரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் அமீர் खुसरो சர்க்காருடைய அருமை தந்தை. அமீர் खुसरो சர்க்கார் அவர்கள் இளமையிலேயே இறைக்காதல் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி பாரிக் வஸல்லம் ஷரஃப கர்ம மஜத வஅல்லம் நாயக திருமேனி அவர்கள் மீது ஒப்பற்ற அன்பும் பாசமும் காதலும் கொண்ட மலிக்கு ஷுஅராய் ख्वाजा அபுல் ஹசன் அமீர் खुसरो நிஸாமி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இஷ்கே முஹம்மதியாவின் பரக்கத்தை கொண்டு தனக்கு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொறுப்பாத புஷ்பங்களில் ஃபனாஃபிர் ரசூல் ஹாசிலாக வேண்டும் என்ற அந்த பேரின்ப தேட்டத்தில்
அவர்கள் பல பிரதேசங்களும் சுற்றி திரிந்து இறுதியாக டெல்லி வருகை தருகின்றார்கள். தில்லியில் மெஹபூபே இலாஹி ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய மகத்துவங்களை அவர்கள் கேள்விப்படுகின்றார்கள். கேள்விப்பட்ட பிறகு மெஹபூப் பாக்குடைய கான்காஹ் முபாரக்காவிற்கு ஹாஜரி தருகின்றார்கள். ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய தீதார் ஷரீஃபை அவர்கள் ஜியாரத்து செய்த பொழுது தம்முடைய தேவையை பூர்த்தியாக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இவர்கள் ஒருவர்தான் உலகில் இப்பொழுது இருக்கின்றார்கள் என்ற உண்மையை அல்லாஹ் ரசூலின் மாபெரும் கிருபையால் விளங்கி கொண்டார்கள் அமீர் ஹுஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனடியாக மெஹபூபே இலாஹி அவர்கள் திரு சன்னிதானத்தில் ஹாஜா மெஹபூபே இலாஹியுடைய கதம் பாக்கில் அமீர் ஹுஸ்ரு அவர்கள் கதம் போசி செய்து, நாயகமே, எனக்கு அதாவது இசைக்கலையில் நான் சிறந்து விளங்க வேண்டும், அதற்காக எனக்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லுதவி செய்ய வேண்டும் என்று மெஹபூபே இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவுலியா இடத்தில் கேட்கின்றார்கள் அமீர் ஹுஸ்ரு. மெஹபூப் பாக் அவர்கள் திருவுளமானார்கள், இசைக்கலையில் நீ சிறந்து விளங்க வேண்டும், ஆனால் நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குர்சிக்கு கீழ், அதாவது நிசாமுதீன் அவுலியா உட்கார்ந்துருக்கிற சேருக்கு கீழே இருக்கிற அந்த சீனி உருண்டை இருக்குது, சீனி உருண்டை எடுத்து நீ வாயில போட்டுக்க, சாப்பிட்டுக்கன்னு சொல்லி மெஹபூபே இலாஹி நிசாமுதீன் நாயகம் திருவுளமாகறாங்க. அமீர் ஹுஸ்ரு அவர்கள் சுல்தானுல் மஷாயிഖீன் ஹாஜி ராசிதீன் ஜல்ஜலே பக்ஷ் மெஹபூபே இலாஹி ஹுசூர் ஆகா நிசாமுதீன் அவுலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த முபாரக்கான தக்த் ஷரீஃபுக்கு இருக்கக்கூடிய அந்த இனிப்பு உருண்டைகளை எடுத்து நம்முடைய வாயில போட்டு சாப்பிட்ட உடனே அமீர் ஹுஸ்ருவை பார்த்து மெஹபூபே இலாஹி சர்க்கார் கேட்குறாங்க, அமீர் ஹுஸ்ரு, இசைக்கலை உனக்கு நல்ல இசையில நீ இசைக்கலையில சிறந்து விளங்கி நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அமீர் ஹுஸ்ரு அவர்கள் சொல்றாங்க, ஹுசூர், என்னுடைய தேட்டத்திற்கு உரிய நாயகரும் நான் இதுவரையிலும் யாரை தேடிட்டு இருந்தனோ எனது ஈமானை சம்பூர்ணமாக்குவதற்கும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திரு சன்னிதானத்தில் என்னை வாசில் முவஸ்ஸிலாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு வசீலா ஜமீலாவை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த வசீலா ஜமீலாவை அல்லாஹ் எனக்கு வழங்கிட்டான், அது தாங்கள் தான். நான் இந்த இசையின் மூலமாக என்னுடைய தேடும் பொருளாகிய தங்களை நான் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாக அமீர் ஹுஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெஹபூப் பாக் ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியா இடத்தில் தெரிவிக்கின்றார்கள். அன்றிலிருந்து ஹாஜா மெஹபூபே இலாஹி நிசாமுதீன் அவுலியாவுடைய தஸ்த் ஷரீஃபில் அமீர் ஹுஸ்ரு அவர்கள் ஹாஜிகான சிஷ்டுடைய பையத்தை ஷராஃபத்தை ஹாசிலாக்கி கொண்டு மாஷா அல்லாஹ் மெஹபூபே இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய நாரின் ஷரீஃபில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஹாஜா நிசாமுதீன் அவுலியா அவர்கள் மெஹபூபை அமீர் ஹுஸ்ருவுடைய முஹப்பத்தை எந்த அளவிற்கு மக்பூல் செய்திருக்கின்றார்கள் என்றால், ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியா அவர்கள் திருவுளமாகின்றார்கள், ஷரியத்தே முஹம்மதியாவில் இரு நபர்களை ஒரே கபரில், அதாவது 2 பேர் வஃபாத் ஆன உடனே ஒரே கபூர்ல 2 பேரும் என்ன மதுஃபூன் செய்யறது ஷரியத்தே முஹம்மதியாவில் அலோடாக இருந்தால், ஜாயிஸாக இருந்தால், நான் என்னுடைய கபரில் அமீர் ஹுஸ்ருவை என்னோடு மதுஃபூன் செய்ய தஃபன் செய்ய சொல்லுவேன் என்ற அளவிற்கு நிசாமுதீன் அவுலியா அவர்கள் அமீர் ஹுஸ்ருவுடைய சுஹபத்தையும் குர்பத்தையும் தம்முடைய பாரகாஹ முபாரக்காவில் மக்பூல் செய்திருந்தார்கள். அதன் காரணமாக அமீர் ஹுஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்று மாஷா அல்லாஹ் மெஹபூபே இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய முபாரக்கான கதம் ஷரீஃபில் தான் அவர்களுடைய ஆஹிர் ஆறாமுடைய மக்காம் இலங்குகின்றது. நிசாமுதீன் அவுலியா அவர்களுடைய கவுல் முபாரக், என்னை ஜியாரத்து செய்யக்கூடிய வருபவர் என்னை ஜியாரத் செய்வதற்கு முன்பாக, அதாவது என்னை சந்திப்பதற்கு முன்பதாக அமீர் ஹுஸ்ருவை அவர் சந்தித்து விட்டுதான் என்னை சந்திக்க வேண்டும் என்பதாக ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியா அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்திருக்கின்றார்கள். அந்த முபாரக்கான சுன்னத்து ஷரீப் இன்றளவு மாஷா அல்லாஹ் மெஹபூபே இலாஹி
ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய தர்பார் ஷரீஃபிற்கு நாம் ஜியாரத்திற்கு செல்லும் பொழுது காண முடிகின்றது. அங்கு வரக்கூடிய எண்ணற்ற ஜாயிரீன்கள் மஹபூப் பாக்கு கதம்போ செய்வதற்கு முன்பதாக அமீர் குஸ்ரு சர்க்காருடைய பார்காஹ் ஆலாவிற்கு சென்று அமீர் குஸ்ரு சர்க்காருடைய கதம் ஷரீஃபை கதம்போசி செய்துவிட்டு தான் ஹுசூர் ஹாஜா மஹபூபே இலாஹி நிசாமுதீன் ஆகாவுடைய கதம் முபாரக்கிற்கு வருகை தரக்கூடிய திரு காட்சியை நாம் காணுகின்றோம். நாமும் அது மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் அங்கு நடந்து கொள்கின்றோம். ஆக ஹுசூர் ஹாஜா மஹபூபே இலாஹி நிசாமுதீன் அவுலியாவுடைய உண்மையான, அதாவது பரிசுத்தமான அன்பில் காதலில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து நிசாமுத்தீன் என்னும் இறையருள் சமுத்திரத்தில் கரைந்துவிட்டு ஒரு நிசாமுத்தீன் என்னும் இறை அருள் சமுத்திரத்தில் கரைந்துவிட்ட ஒரு இனிப்பு உருண்டையை போல, அதாவது ஹாஜா அமீர் குஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மலிக்கு ஷுராயி, பஹருல் இர்ஃபான், சாஹிப் அஹ்ல ஹக் ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு நிசாமி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஹபூபே இலாஹியின் மீது கொண்டிருந்த அந்த அன்பும் பாசமும் காதலும் எந்த அளவிற்கு என்றால், எப்படி செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒப்பற்ற அன்பும் பாசமும் காதலும் கொண்டிருந்தார்களோ, அதேபோல் கண்மணி நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை திரு பேரராகிய ஹுசைனி சாதாத்தில் உதித்து வந்த ஹுசைனி நந்தாவன சோலையின் மலராகிய மஹபூபே இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவின் மீது ஒப்பற்ற அன்பும் பாசமும் காதலும் கொண்டு சிதுக்குடைய மருத்துவமாக உயர்ந்தவர்கள் ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு நிசாமி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் அவர்கள். ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திருமொழியாகின்றது. அதாவது அமீர் குஸ்ரு நாயகத்துடைய திருவாக்கு கல்பை பற்றி சொல்றாங்க. அமீர் குஸ்ரு நாயகம் கல்பு என்பது ஒன்றை மட்டும்தான் அது வைத்துக் கொள்ளும். அதாவது கல்புடைய குணம் என்னன்னு, எப்படி கண்ணு பார்க்குதோ, நாவு பேசுது, காது கேட்குது, காது பார்க்காது, நாவு என்ன செய்யாது, நாவு வந்துட்டு கண்ணிட குணம் பார்க்கறது, காது குணம் கேட்கறது, நாவு குணம் பேசுறது. நாவு என்னைக்கு என்ன செய்யாது, நாவு வந்துட்டு கேட்காது, கண்ணு வந்துட்டு சுவைக்காது. அப்போ கண்ணுடைய குணங்கிறது என்ன, பார்க்கறது. காதுடைய குணங்கிறது என்ன, கேட்கறது. நாவுடைய குணங்கிறது என்ன, பேசுறது. அதுபோல கல்புடைய ஹுலுக்குல் கல்பு என்னன்னு சொல்லி சொன்னா, அது ஒன்றை மட்டும்தான் வைத்துக் கொள்ளும், இரண்டை வைத்துக் கொள்ளாது. அந்த ஒன்று எதுவாக இருக்கணும்னு சொன்னா, சர்க்காரது ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உண்மையான அன்பும் பாசமும் காதலும் ஒன்றும் இஷ்கே முஹம்மதிக்கு மட்டும்தான் கல்பை தவிர வேறு எதற்காக இருக்கக்கூடாது. அந்த தன்மையை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவனுக்கு காமிலான முர்ஷிது அவசியமாகும். அந்த காமிலான முர்ஷிதில் தாம் மஹபூபே இலாஹி ஹாஜா நிசாமுத்தீன் அவுலியா சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ள கமாலியத்தை போன்று, அவர்களுக்கு உள்ள பரிபூர்ண தன்மையை போன்று உலகில் வேறு எவரையும் காணவில்லை என்பதாக ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு நிசாமி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருவுளமாகின்றார்கள். ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஹபூபே இலாஹி ஹுசூர் ஹாஜா நிசாமுத்தீன் அவுலியாவின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த உண்மையான அன்பும் பாசமும் காதலும், ஒப்பற்ற அந்த பேரின்ப காதலும் மாஷா அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்வானது என்றால், கண்மணி நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த திரு சன்னிதானத்தில் ஹாஜா அமீர் குஸ்ரு அவர்களை அந்த உண்மையான அன்பு என்பது சேர்த்து வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திருவதனத்தின் அருள் காட்சியின் மூலமாக அழியாத பெருவாழ்வு பெற்ற பேரின்ப நாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹுசூர் ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு நிசாமி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இம்மகான் அவர்களுடைய மகத்தான பரக்கத்தை கொண்டு ஹாஜா மஹபூபே இலாஹி நிசாமுத்தீன் அவுலியா நாயகத்துடைய பொற்பாத மலரடிகளின் கிருபா கடாட்சியும் நமக்கும் ஃபனாஃபி ஷேக்
ஃபனாஃபி ரசூல் ஹாசிலாகுவதற்கு என்றென்றும் நித்தமும் கிடைத்து கொண்டிருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வசீலா ஜமீலாவுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹுசூர் ஹாஜா மஹபூப இலாஹி நிசாமுத்தீன் அவுலியாவுடைய நாரின் ஷரீஃபுடைய சதகாவை ஹாஜா அபுல் ஹசன் அமீர் குஸ்ரு நிசாம் சிஷ்தி அவர்கள் நமக்கும் தாராளமாக தந்து நம்முடைய துன்யவி உஹரவி வாழ்க்கையை சஆதத்து தாரைன் நமக்கு ஹாசிலாகுவதற்கு நமக்கு என்றென்றும் வசீலா ஜமீலாவாக இருந்து நமக்கு அவர்கள் துணை புரிவார்களாக. ஆமீன் யா ரப்.